சார் சார் டேய் புறம்போக்கு என்னடா உன் மேல செம்ம காண்டில் இருக்கு. நான் சொல்லிட்டேன் உங்களை வேண்டாம் காலேஜுக்குள்ள போய் கலாட்டா பண்ண சொன்னது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன இருக்கும்? என்ன தாவடிக்கிலேருந்து மூஞ்சிலேருந்து குழம்பா கொட்டியிருக்கோம் அவ்வளோதான். டேய் நீயும் போலீஸ் தானே போகிற, கொஞ்சம் பொறுப்பாக பேசுடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் கலாய்ப்பான், பார்த்துட்டு நீ வேணா போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீயும் போலீஸ் யூனிஃபார்ம் தானே போட போகிற, அப்போ பார்க்குறேன்டா உங்க எத்தை. தம்பி நீ வேணா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டம்மி போலீஸ் ஆயிரு. மாமாவுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டுமே. தமிழ்நாடே பார்க்குண்டா என் கெத்த. நான் டானி மாம்ஸ். ஆமா மச்சி, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்ட. உங்களால் தான்டா அவன் நாசமா போகிறான். என்ன பண்ணலான்ற? டேய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருண்டா. வாடா டீ நகர். அண்ணா ஒரு ஆர்டர் வந்திருக்குண்ணா. எவ்வளோ? 100 கிராம். ரெடி பண்ணு. டேய் 100 கிராம். பாதி யாரையாவது போட்டு அடிச்சுட்டு ஆர்டர் ரெடி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஏன் சங்கத்து போய் தனியாக வைக்கிறேன் நாயே. நாயை சுத்து போடா. என்ன தெரியாம பண்ணிட்ட? இப்ப எல்லாம் பாப்பாங்கல்ல. தாசு என்ன உனக்கு? டி நகர்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எத்தனை சேவா சேர்த்துரு. என் ரத்திக்காங்க போடு. இந்தா எடுத்து போய் ஏத்து. மேடம் கொரியர் மேடம். புரியல. தம்பிங்களா எல்லாரும் ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா இந்த வந்துடுறேன். குடிக்கிறதே குடிக்கிறீங்க எல்லாரும் அப்படியே திரும்பி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி குடிங்க. அடக்க பார்த்து குடிக்கணுமா? டர்ன் பண்ணுங்க. ஜோசியம் கேசியம் பார்க்க போறாரோ? உங்க அப்பா வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு சரி. ஆனா திரும்பி வாஸ்துபடி வடக்கு பார்த்து குடிங்கன்னு சொன்னாரு. பத்தியா பத்தத்தை பார்த்து இந்த பருத்தி வேலை சித்தப்புக்குள்ள இவ்வளவு ஈரமா? ஏய் சேட்ஜி इधर आओ. क्या? उधर देखो भाई. काला गैंग्स. क्या गणेश पूरा रउडी है. पैसा दे दो. माफ करो भैया 1 मिनट. गणेश इंदा बच्ची கூட்டிட்டு போ கணேஷ். செயினே பிரேஸ்லெட்டா போட்டுக்கறேன்டா. ஏய் தம்பி ஜூஸ் எவ்வளவுப்பா? யோ என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. ஏய் எவ்வளவுப்பா ஜூஸ்? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அப்போலேருந்து எங்களை கை காமிச்சு பேசிட்டே இருந்தேன். என்ன நடந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அவசரம்னு பணம் கேட்டான். சரி தெரிஞ்ச ஆள் தானேன்னு கொடுத்தேன். கடை ஏறி இறங்கினதான் மிச்சம். அதையும் மீறி பணத்தை கேட்டா உன்னால முடிஞ்சா பாத்துக்கன்றான். அதுக்கப்புறம் அடியால இறக்க வேண்டாம். அதான் நான் இறக்கணும்ல. ரவுடிகளாகிய உங்களை ரவுடிகளா? நாங்களா? எதுக்குமே யூஸ் ஆகாத இவனை அட்லீஸ்ட் இதுக்காவது யூஸ் ஆகட்டுமே கூட்டிட்டு வந்தேன். யோ ஒரு அப்பா மாதிரியா பேசுற நீ? அவன் பையனை ஆளாக்கணும்னு நினைப்பா, நீ என்ன அடியாளாக்கணும்னு நினைக்கிற? டேய் பாத்துடா மூக்குல ஊதிக்கறா. டானி இன்னைக்கு கிளாஸ்ல பத்தியா நம்ம மேக்ஸ் மிஸ் ஃபுல் மேக்கப்ல வந்திருந்தாங்கல்ல. ஹாய். நீங்க முன்னாடி போங்க, நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூல் கிட்ட வராதேன்னு. இல்லை உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தப்பா? அதான் டெய்லி டியூஷனில் பார்க்குறல, அப்புறம் என்ன? இல்லை உன்ட்ட ஒன்று கேட்கணும். நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்ணுறல? எத்தனை தடவை இதே கேள்வி கேட்ப? சத்தியமா? ஓகேவா? யார் சந்தியாவன்? என் கூட சுத்தினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். இப்போ இவன் கூட சுத்திட்டு இருக்க. ஏன்னா நான் லோக்கலு அட்டு அதானே கழட்டி விட்ட. ஹே யார் நீ? என்னடி பச்சையா நடிக்கிற? பிரதர் அதான் யாரும் தெரிலன்னு சொல்கிறாங்களே, கிளம்புங்க பிரதர். எல்லா பிரச்சனையும் உன்னால தான்டா. இன்னொரு தடவை சந்தியா கூட சுத்துறத உன்னை பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா.
உள்ள வந்துட்டேன் சார். செகண்ட் ஃப்ளோர் தானே? ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. ஹாய் சங்குனே. டேய் சத்யா, நீ அடிச்ச பையனுடைய அக்கா செம கோவத்துல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே அவன் இருக்கா. நீ ஒன்றும் பண்ணவன வந்தவன சாரி சிஸ்டர் இது மாதிரி நடக்காத பார்த்துக்கிறேன் மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த பாருங்க, நான் பேசிக்காவே பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற கேரக்டர். அந்த பையன் பண்ண தப்பு. இதை தெரிஞ்சுக்கினே அந்த பொண்ணு தொகுரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் போய் பார்த்துக்கிறேன். என்ன சும்மா ஏமாற தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாய், இங்க என்ன பண்றீங்க? ஹலோ, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும் சார். யார் என்னன்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ண பக்கா ஜென்டில்மேன் சார் அவரு. பாருங்க சார், இவரை மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த நாட்டில் தான் என் தம்பி அடிச்ச பொறுக்கியும் இருக்கான். அவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். நீங்க என்ன சொல்றீங்க சத்யா? ஜெயில நீங்க தூக்கிலே போடலாம். ஐயா, ஏமா உன் தம்பிக்கு ரத்தத்தை கொடுத்தது மட்டும் இவன் இல்ல, உன் தம்பி ரத்தத்தை எடுத்ததே இவன் தான். பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்க தம்பி இருக்கானே, வெரி வெரி பேட் பாய். எங்க உள்ளதானே இருக்கான்? நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டு வரேன். ஒரு நிமிஷம். நீ இப்படி படுத்துக்கிறத பார்த்து உங்க அக்கா எவ்வளவு ஃபீல் ஆயிட்டாங்க தெரியுமா? அதை பார்த்து நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? கஷ்டமா இருக்குடா. உன்னை பார்த்து இல்ல, உங்க அக்காவை பார்த்து. அடிக்கும் போது இவ்வளவு அழகா ஒரு அக்கா இருக்கா சொல்லிருக்கலாம். இவன் ஏன்டா அண்ணான்னு கூப்பிடுறா? ஏஷா, நீ என்னடி இங்க பண்ற? அண்ணா, ஆக்சுவலி நானும் விக்கியும் லவ் பண்றோம்ண்ணா. அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ண்ணா. அதை பசங்க பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க. என்னது, லவ் பண்றீங்களா? ஏச்சி கையை விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரையும் கொன்னுருவாண்டி. சத்தியமா உண்மையா லவ் பண்றோம்ண்ணா. நீங்க தான் ரெண்டு பேரையும் எப்படியாவது. இதை பாரு ஐஷா, உங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். இந்த லவ் பண்றேன்னு சொல்லி அங்க இங்க சுத்துறத பார்த்தேன். உங்க அண்ணன் கொல்றானோ இல்லையோ, நானே உங்களை கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை படிக்கிற வேலையை பாருங்க. நல்ல நேரம் வரும்போது நானே உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்ப ஓகே வேணா? ஏச்சி கையை விடு. இன்னும் ரெண்டு குத்து இருணும். ஐயால சும்மா விட மாட்டேன். அதை எப்படி சார் விட முடியும்? மேடம், தப்பு நம்ம மேலதான் போல. சாரி. இவன் மாட்டின பாரு. சாரி. நம்ம என்ன பண்றது இந்த பொண்ணு கிட்ட? நான் விட மாட்டேன் சார். முடியாது, அதெல்லாம் முடியாது. என்ன விட்டுருமா நீ? அடிச்சிருக்கான் சார். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எவனோ தனக்கு ரோட்ல வந்து சொன்னான்னு அதை நம்பிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? இல்லை, நேற்று உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அன்னைக்கு வந்தவன் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தான். யாருன்னே தெரியாது சொன்னேன். அப்புறம் எப்படி? 1000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தவன் அடிச்சான் பாருடா. அவன் அடிச்சிருக்க கூடாது, கொன்றுக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் சந்தை சந்தை ப்ளீஸ் சந்தை, சாரி சந்தை, இனிமேல் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சந்தை, ப்ளீஸ் சந்தை, சாரி சந்தை. தேவையில்ல, கிளம்பு. சாரி சந்தை, இனிமேல் பண்ண மாட்டேன் சந்தை. இங்கே பாரு சந்தை, உனக்காக தான் உன் பேர்லாம் ப்ளீஸ் சந்தை, சாரி சந்தை, ஒரு தடவை சந்தை, ப்ளீஸ் சந்தை, சந்தை சந்தை, ப்ளீஸ். இந்திரிச்சு. காலைல வேணா வந்து கிளம்பி ப்ளீஸ். என்னடா பண்ற? ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளைகளாக கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. போ. அப்ப கெஞ்சாத போ. கெஞ்சிக்கிட்டு இருக்கா. டேய் சாருங்கடா. மேலதான் இருக்கான். அடிங்க. எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புறியா? சாரி சாரி. என்ன தைரியம் தான் எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புற? அந்த பொண்ணு தான் சார் அவனை வாத்தி செமஸ்டேட் போற. அதுல ஆர்டின் சிம்பிள் வேற போட்டு எனக்கு அனுப்புவியா? கைய காட்டு. அங்கிள், நான் கூட நீங்க ரொம்ப சீரியஸ் நினைச்சேன். ஆனா ஆனா நீங்க செம்ம காமெடி அங்கிள். உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். அப்பா, இவனை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஏய், ஏந்திரடா. ஏய், நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளுதான் உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? உன்னதானே அடிச்சான். வெக்கமா இல்ல? கூமுட்டா. ஐயோ பாவம், அடிக்காதீங்க. எந்திரடா. மன்னிப்பு கேட்டாருமா? ஓ, மன்னிப்பு கேட்டா? மன்னிப்பு கேட்கறவன் மனுஷமா? அது இப்படி மட்டன் பிரியாணியோட மன்னிப்பு கேட்ட பெரிய மனுஷமா? அங்கிள், சூப்பர் அங்கிள். சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நடா. ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பிளானோட வந்திருக்க? சும்மா லவ் பண்ணலாம் தான். அது எப்படிடா உங்களுக்குலாம் பார்த்த உடனேயே லவ் வருது? எதை பார்க்குறோங்கிறதுல இருக்குதுங்க. ஏங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல. ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், தம்பி கொண்டனா துடிச்சு போயிட்டீங்க. வீட்டில் அப்பா கிட்ட அதட்டி பேசுறீங்க. 2 பேருக்கும் நல்ல அம்மாவா இருக்கீங்கன்னு தெரியுது.
இதோ 5:30 மணி தான் ஆகுது, வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போலனாலும் உட்கார வச்சு சோறு போடுவீங்கன்னு தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க. பார்க்கறதுக்கு சும்மா தாறுமாறா இருக்கீங்க. வேற என்னங்க வேணும்? பொண்ணுங்களுக்கு தாங்க டைம் வேணும். பசங்களா பார்த்தோன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போடா ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. போடா. சந்தியா எனும் பள்ளி மாணவி நேற்று மாலையிலிருந்து காணவில்லை எனும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது கொலையா அல்ல கடத்தலா என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நிலையில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி சந்தியா இறுதியாக இந்த டியூஷன் சென்டரில் இருந்துதான் காணாமல் போய்விட்டார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரி கிருஷ்ணா சார். அந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார். ஒன்றா வீட்டுக்கு போவோம். நேற்று அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டா சார். எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். சரி சரி. கீழே வந்து பார்க்கும்போது அவள் சைக்கிள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். கருப்பா ஒரு பையன் வந்து அடிக்கடி அவளை மிரட்டிட்டு இருப்பான் சார். நல்ல பொண்ணு சார். அவளால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ரெகுலரா எத்தனை மணிக்கு டியூஷன் முடியும்? சாதாரணமா 6 மணிக்கு முடிச்சிருவேன். நேத்திக்கு ஒரு 6:15 6:30 மணிக்கு முடிச்சிருக்கேன். ஏன் அது சார் வா சத்யா, ஃப்ரெண்டோட அப்பா தான். என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். லவ் பண்ணவனே பொண்ணு தூக்கின்னு போட்டு மவுடர் பண்ணிட்டான். தினம் ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு போவான் சார். போன வாரம் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான் பொழுது. விசாரிச்சதுல ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரன் சொன்னான். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டோம் சார். திடீர்னு ஒரு நாள் என்னை கழட்டி விட்டு வேற ஒருத்த கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். ஏண்டின்னு கேட்டா நீ லோக்கலு, நீ குடிசையில் வாழ்றவன், உடுக்க எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அவங்க 2 பேரும் ஒன்றா சுத்தத்தை என்னால் பார்க்க முடியல சார். சார் அந்த பொண்ணோட பாடி தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ முதல் சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை. கமிஷனர் ரூம் எங்கண்ணே? Newly appointed Sub-Inspector Satya reporting for duty, sir. Sir. இது இருக்கட்டும். இவன் யாரு? என் கண்ணு முன்னாடி எங்க எப்போ அநியாயம் நடந்தாலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது சார். அதுவும் காக்கி சட்டை போட்டு செயின் ஸ்டாச்சிங் பார்த்து எப்படி சார் விட சொல்றீங்க? அதான் சார் அக்யூஸ்ட் ஆச்சு நேரம் இங்க தூக்கி வந்துட்டேன். சார் எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ணி தான் சார் அக்யூஸ்ட பிடிப்பாங்க. ஆனா நான் அக்யூஸ்ட பிடிச்சி டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். அதான் சார் நம்ம ஸ்டைல். இந்த இடம்லாம் இருக்கட்டும். இவனை எங்க பிடிச்ச? டி நகர் சார். அப்ப அந்த ஸ்டேஷன்ல தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இங்க எது கூட்டு வந்த? ஒரு ஆர்வத்துல கூட்டு வந்துட்டேன் சார். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன் சார். வடக்கு இரு சண்முகம் சார். அக்யூஸ்ட கூட்டு போங்க. அப்படியே சார் பிஸ்டல் பெருமாள் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் வாடா. சார் ஃபார் யூர் கைண்ட் ரிக்வெஸ்ட் நிறைய அக்யூஸ்ட் இருக்கிற ஏரியாவை பார்த்து போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் சார். சார் எந்த ஏரியாவில் சார் எனக்கு போஸ்டிங்? எக்ஸ்கியூஸ் மீ சார். புது பேட்ச் சார். எந்த ஸ்டேஷன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, கூப்பிட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பைசெப்ஸ். வா. ஓ தேங்க்யூ சார். டேய் தம்பி, உன் பேர் என்ன? சத்யா சார். முள்ளமையா? சத்யா சார். இதே லெவலில் மெயின்டைன் பண்ண. ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்கார்றது என்ன சார்? 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடுவேன் சார். ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்காருவேன் சார். ஏன் தம்பி உன் காது என்ன கேட்குமா? வணக்கம் சார். காது என்ன சார்? காது கண்ணு சப ஷாப் சார். அக்யூஸ் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குறி தவறாம சுடுவேன் சார். அட என்னய்யா, நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். காது நல்லா கேட்குமா? கேட்கும் சார். நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார். என் கை தான் சார் பேசும். சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட் சார். கையே இருக்கியா? நீ சரளமா பேசுவியான்னு கேட்குறேன். பேசுவேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறோமா பட்டிமன்றம் போறோமா சார்?
பேசி எல்லாம் கேக்குறீங்க? நல்ல கேள்விதான், எல்லாம் போக போக புரியும். சார் அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஏரியால சார் என்ன போஸ்டிங்? இருப்பா, இப்பதானே வந்திருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான், அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். டக்கரு 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 டக்கரு. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டாக இருந்தது, அதான் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா அவன்? பிடி ரூமில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிறான். ஐ அம் ஃபிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா சார்? ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? ஆபரேட்டரா? சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா போன்ல பேசுறதெல்லாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ, இவனுங்களாம் வேலை செய்யறான்னு நினைச்சுனுங்கிறியா? அங்க பார், புளு சட்டை ரிவ்யூ பார்த்துனுக்குறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட் டைம் முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா, ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே தான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, நூறுன்னு சொல்றதா முக்கியம். ஹலோ நூறு சொல்லு. ஹலோ நூறு. சார் தூக்கத்தில் சொல்ல மாதிரி சொல்லலாம். ஹலோ நூறு. லோ நூறு. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா, நீ சொல்ற. ஹலோ நூறு. ஹலோ நூறு. தில்லு இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ நூறு, ஹலோ நூறு. பேசுறியா பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார், வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல இல்ல, நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டா. ஏப்பா இந்த பார், கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ நூறு. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். கொஞ்சம் தத்துக்கோ சார். சார் சார், முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். என்ன பண்ணுங்க சார்? எந்த ஸ்கூல்? சார் சார், சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமாரான் கேளு. சார் நீ கேளு, குமாரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடிடல. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலா ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார் லைன் லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏன் பிசிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை சார். வேசார் பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். 10 எரியுதா? ஏன்டா இவ்வளவு கூலா பதில் சொல்ற? சார் என்ன போங்க ஆகுது? நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலா பண்ணணும்னு. அதான் கூலா சொன்னேன். நீ சொல்லுப்பா. அந்த 100ல 1 போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் 1 நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியம் முடிஞ்சோட உன்னை வச்சு எப்படா சமாளிக்க போறேன்? ஹலோ நூறு. ஹலோ நூறு பாய், லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில இருக்கேன். யோ போன வையா. ஹலோ நூறு. 200 300 500. ஹலோ நூறு. 100லாம் பிஸியா இருக்கு, 500 ஃப்ரீயா இருக்கு, வரீங்களா? ஹலோ நூறு. ஏன்டா என்ன சாவடிக்க? ஹலோ நூறு. ஹலோ நூறு. போன விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். What is the procedure to change the department, sir? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ நூறு. என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும்.
சார் சனியும் பிடிச்சவனே சனியும் பிடிச்சவனே. சனி பிடிக்கும் சார், நீங்கள் தான் என் முடி பிடிச்சிருக்கீங்க. என்ன சத்யா எப்படி போகுது? முடியல சார். என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் போக போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். வந்துட்டீங்களா? இருங்க நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. நாளைக்கு காலையில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோ தான் சொல்லிட்டேன். வச்சிருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. தாசு லோடு ஏற்றிட்டோம், நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக்கோட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. நான் போகலாண்ணா. வண்டி ஈஸியாக டோல்கேட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணா, சீக்கிரம் வேணா. அண்ணா வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சாண்ணா? என்ற வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்கே இருந்தா வருது? அம்பத்தூர்ல சார். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினேன். அதெல்லாம் இல்லை சார், நாய் உள்ளே வந்ததால கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுங்க. இல்லை சார், உண்மையாக தான் சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை, சொல்டா. ரூட்ஸ் தான் சார் இருக்குது. ரூம் மனுச்சு விடுங்க சார். தாப்புல வண்டி வந்து போதும். என்னடா பண்ணிப்ப? சார் 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 நம்ம வண்டி தான் சார், குட்ஸ் தான் சார் ஏற்றும் போகிறோம், வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னன்னு போய் பாரியா? சார் 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 குட்ஸ் தான் சார், ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா, போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார் வண்டியை விட்டியா? இல்லை சார், சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வாங்க சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. ஏய் பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு, டோ அனுப்ப சொல்லு. அன்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பொருள் குடோனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும், விடிய போகுது. காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும். நாளை காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய் சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிடுறேண்ணா, இதோ பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேஃபாகுண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன், 96. இன்னும் 4 பேசணும்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கிற இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு, அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்ப்ஸில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர் பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா, அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா, செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு, சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய் இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு, போடா போய் வண்டியில் போடு. சரிண்ணா.
ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னு எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன் பாத்துப்பா. என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார், கால்லாம் வர மாதிரி தெரில. தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்க்க போகுதுன்னு பார்ப்போம். ஹலோ. நானே மாட்டிக்கூடாது, நானே வச்சுட்டேன் சார். அந்த பொண்ணோட பாடி தான் சார் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹலோ நூறு. ஹலோ. ஹலோ மேடம். மொதல் அழுவாதீங்க. பதட்டப்படாமல் என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கோடம்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க. இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ. ஹலோ. ஹலோ.
எனக்கு வந்து காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்லேருந்து எந்த பேட்ரோல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பீட் 42. சத்யா க்ளோஸாக தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, நான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Beat number 42, emergency, respond immediately. பீட் நம்பர் 42, ரெஸ்பாண்ட். Beat number 42, emergency, respond immediately. Beat number 42. இவனுங்க வேற Beat number 42, சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. emergency, respond. பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பற்றி எந்த தகவலும் இல்லை. நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப்டரில் கூட சாப்பிட விட மாட்டேன் சார். சாப்பிட்டலுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார். கண்ட்ரோல் ரூம்ல அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி எவ்வளோ விடு. ம் சைலண்டாக இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்கள் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ரோட்டில் பார்த்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுனில் போட்டிருக்கோம், வேறு வண்டி வருது. இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ் என்ற பேரில் ரெஜிஸ்டர். ஏய் யாராவது இங்கே ராஜேஷ்ங்கிற பேரில் இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃபை எடு. யோ அழகு சார், எனக்கு என்னமோ ஒன்றுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் சார். நீ எதுக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாதுன்னு. என்னது விளாண்டியா? எங்களுக்குலாம் வேற இல்லையா? யோ தூக்கியா வாடா. சார் 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 விட்டுருங்க சார், நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ ஃபோனில் என்ன பேசுன சார்? சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் என்னை கடத்திட்டாங்க சார். பயமாகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார். ஆம்பளை பேசுனா பொம்பளை பேசுன மாதிரியே இருக்கேன் சார். தெரியாமல் பேசுகிறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். ரிசர்ச் ஆச்சு. ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசில் பேசியிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? இல்லை சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளோ உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறான். இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவா தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா, சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன், தைரியமாக இரு.
நீ பேசிட்டு இருக்கிற ஃபோனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடு. என்னால முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருங்கண்ணா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல, என்னை நம்புறல, நான் இப்பவும் சொல்றேன், நான் வருவேன், உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அவங்க வர்ற சத்தம் கேக்குதுண்ணா. அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோனை கட் பண்ண சொன்னா? அப்படியே கண்டினியூ பேச வேண்டியது தானே? அந்த நம்பரை ட்ராக் பண்ணியிருக்கலாம்ல, தேவையில்லாம கட் பண்ண சொல்லிட்டேன். இந்த பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சார்ல, அந்த ஃபோன் எங்கடா? செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட ஃபோன் இல்லைண்ணா. ஃபோன் சைலண்ட்லயா இருக்கு? இல்லைண்ணா. முட்டாள். டேய், அவன் நம்பருக்கு ஃபோன் எடுறா. அதை கேட்குண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. அண்ணா ஜியோ சிம்னா, ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. ஃபோனை ஓட. நோ, புது ஃபோன்னா, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணா. புது ஃபோன்? புதுசுண்ணா. குடுறா, பார்த்துட்டு தரேன். முட்டாள். இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. பேர வண்டியில தப்பு பண்ணிட்டே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஃபோனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும், அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. ஐ எம் ரெடி சத்யா. எங்க? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். காசு போலீஸுக்கு மேட்ரு தெரிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் சரக்கெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. வண்டி எடுத்துட்டு பார்க் ரோட் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் போட்டுரு. நான் வேற வண்டி அனுப்புகிறேன். அது வரைக்கும் பசங்க அங்கேயே வச்சிரு. ஓகே தாஸ். ஏய், வண்டியை பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் போடுறா. சரிண்ணா. டேய், அவன் மேகத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. சத்யா, சொல்றேன். நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பார்க் ஹோட்டல் இருக்கு, அங்கதான்டா சிக்னல் காட்டுது. டேய், போலீஸ்டா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணு. சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்க இருக்கியோ அங்கதான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணுற? பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிடு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்ற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. டேய், கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், வீட்டுக்கு வேறு போனோம். நித்யா, பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மூட்டு வேலை அப்புறம் மூஞ்சிலே குத்துவேன். வீட்டுக்கு நான் போல, லென்த்தாகவே சொல்லு. சந்தியா, இரு, பயப்படாத பயப்படாத. சந்தியா, சந்தியா, நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ. இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ,
ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லை. அப்படின்னா நீ தான் முதல்ல வெளியே போயிருவீங்க. தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க. அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். 1 வருஷம் தண்டனையே அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையிலேருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே? இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே? யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யாரை லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். பார்த்து டேய் வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னா அவ உயிரோட இருக்கா நான் வீட்டில் சொல்லல. பாவுண்டா அவங்க, அவ செத்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை கூட அனுப்பி வச்சேன். அவ உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்னாச்சு கிழிச்சி எறிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல் சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார்.